போயிட்டு வாப்பா. வரேம்மா. போயிட்டு வாப்பா. மூசா, என்ன பாட்டி? கரைச்ச ஆரத்தியோட உங்க தாத்தாவுக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வந்துரு மூசா. சரி பாட்டி. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். குருவே, மூசா பூதலோகம் கிளம்பி வரப்போறான் குருவே. வரட்டும். குருவே, வந்தான்னா மந்திரங்களை சொல்லி அலாவுதீனை விடுதலை செஞ்சிருவான் குருவே. செய்யட்டும். உங்களுக்கு என்ன ஆச்சு குருவே? எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டு அந்த மூசாவை எதிர்த்து ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நாம இறுதி கட்டத்துல நிக்கிறப்போ எதுவுமே முயற்சி பண்ணாம இப்படி அமைதியா நிக்கிறது எனக்கு பயமா இருக்குது குருவே. முடிவெடுத்த பிறகு முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க குருவே? அவன் தாத்தாவை விடுதலை செஞ்சதும் அவன் கையில பூதலோகத்தை ஒப்படைச்சிட்டு அவன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி உயிர் பிச்சை கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கப்புறம் இந்த லீ உயிரோட இருக்க மாட்டான். அப்புறம் என்னதான் செய்ய போறீங்க? பொறுத்திருந்து பார். ஆண்டவா, நான் உரைக்கும் மந்திரங்கள் பலம் பெற்று அரிய சக்திகளாக உருமாறி அற்புத விளக்கினுள் அடைப்பட்டிருக்கும் என் தாத்தா அலாவுதீனை மீட்க அருள் புரிய வேண்டும். ஓம் சாந்தி. வாழ வேத விகாரவா. காமனை நாடிவா. வாடி நாடிடு மோசுவா. வாசு மோகன வேளவா. ஓம் சரவண பவாய நமக. மூசா, மூசா.
தாத்தா மூசா மூசா தாத்தா மூசா மூசா தாத்தா மூசா மூசா தாத்தா என்ன நீ சுதந்திர காத்த சுவாசிக்க வச்சுட்டேடா. விளக்குல இருந்து என்ன வெளியில கொண்டு வருது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும்டா. தனி ஒரு ஆளா நின்னு நீ இந்த தாத்தாவை காப்பாத்திட்டேடா. டேனி நீ எனக்கு பேர மட்டும் இல்லடா, என் குலதெய்வம்டா, என் தாத்தா. குலதெய்வம்டா. தாத்தா தாத்தா எனக்கு முதல்ல பூத சக்திகள் கிடைச்சப்ப கூட நான் இவ்வளவு சந்தோஷப்படல. உங்களை பார்க்குற இந்த நேரத்துல அவ்வளவு சந்தோஷப்படுறேன் தாத்தா. உங்களை ரொம்ப இழந்துட்டேன் தாத்தா. மூசா, பாசத்தோட அருமைய பிரிவுல தாண்டா உணர முடியும். உனக்கு இருக்கிற அதே உணர்வு எனக்கு இருக்குடா மூசா. தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்காக அவங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க தாத்தா போலாம். என்னாச்சு தாத்தா? தாத்தா என்னாச்சு தாத்தா? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க தாத்தா. தாத்தா சொல்லுங்க. தாத்தா 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 வணங்குகிறேன் நிஜமா. உங்க அடிமை அலாவுதீன் வந்திருக்கிறேன். தாத்தாவை விளக்கிலிருந்து விடுவிச்சு நினைச்சதை சாதிச்சிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டியே மூசா. அற்புத விளக்கு யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு உன் தாத்தா அடிமை இல்லையா அலாவுதீன்? ஆமாம் நிஜமா. ஐயோ, உன் தாத்தாவை விடுவிக்க நீ காட்டின ஆர்வம், போராடின போராட்டம் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீரா வீணா போயிடுச்ச மூசா. மூசா, உனக்கு மந்திர பலம்னா எனக்கு மதிபலம். நீ பூதம்னா நான் சாணிக்கன். உன் தாத்தா வெளியே வந்தா அவரோட சேர்ந்து இந்த லீஸ் வாங்க சுலபமா அடிச்சிடலாம்னு 1000 மாசங்களோட ஓடி வந்தேல்ல. உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட மாட்டேன் மூசா. உன் கைய வச்சு உன் கண்ணை குத்துவேன். உன் தாத்தாவை வச்சு உன்னை அழிக்கிறேன். நிஜமா என் ஆளுகையில் இருக்கும் பூதலோகத்தில்
என் அனுமதியின்றி நுழைந்து என் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அற்புத விளக்கிலிருந்து உன்னை விடுவித்தது இந்த பூதலோகத்தின் முறைப்படி குற்றம்தானே? மாபெரும் குற்றம் எஜமா. அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை விதிக்கலாம்? எஜமா, ஏன் இந்த அதிர்ச்சி அலாவுதீன்? ஓ, தண்டனை கொடுக்கும் அதிகாரம் உனக்கு கிடையாது என்று அதிர்கிறாயா? சரி, தண்டனையை நான் தருகிறேன், அதை நீ நிறைவேற்று. வேண்டாம் எஜமா, வேண்டாம். அவன் சின்ன பையன், என் மேல இருக்கிற பாசத்துல சிறுபுள்ளத்தனமா நடந்திருக்கான். இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்க வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு எஜமா. மீறி வந்தால் உங்களுக்கு கேடயமா இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. மூசாவை அழித்துதான் என்னை காக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அப்படி ஒரு நிலை வந்தால் நானே என் மூசாவை கொல்வேன். மூசா, உன் தாத்தா பாசம் இப்போ உன்னை காப்பாத்திருக்கு. அதே உன் தாத்தா எஜமான விசுவாசம் ஒரு நாள் உன்னை கொல்லும். போ, போய் உன் தாத்தா வெளியே வந்த சந்தோஷத்தை உன் குடும்பத்தோட கொண்டாடு. போ. என் அடிமை அல்லாவுதீன் அவர்களே, என் காலை பிடிச்சு விடு. ஜிலா, ஜிலா, டே ஜிலா, என்னம்மா? எங்கடா போயிருந்த? அவர் வர நேரமாச்சு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. போட்டது போட்டபடி அப்படியே கிடக்குது. டேய், அவர் வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத, என் கூடவே இருடா. ஏம்மா டென்ஷன் ஆகுற? நான் எங்கேயும் போலமா. அப்பா வராருன்னு கோவில் 1000 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம்ல, அதை பார்க்க போயிருந்தோமா. எல்லாம் தயாரா இருக்கு. அப்பா வந்த உடனே குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போய் அன்னதானம் வழங்குறோம். அதாமா ப்ரோக்ராம். ஏண்டா ஜிலா, இந்நேரம் மூசா உங்க அப்பாவை விளக்குல இருந்து மீட்டிருப்பான்ல? இதுல என்னத்த சந்தேகம்? மாமாவை விளக்குல இருந்து மீட்டுட்டு அந்த லீயை விரட்டி அடிச்சுட்டு பூதலோக ஆட்சியை பொறுப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டு இந்நேரம் தாத்தாவும் பேரனும் பறந்து வந்துட்டு இருப்பாங்க. ராணி சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆயுசு முழுக்க அவரை பார்க்க முடியாமலேயே போயிருவோமோன்னு ஒவ்வொரு ராத்திரியும் தூங்காம கண்ணீரோட காத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கெல்லாமே ஒரு முடிவு வந்துருச்சு. என் பேரை என் தெய்வத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். அந்த சந்தோஷமே இந்த ஜென்மம் முழுக்க போதும். பாட்டி, மூசா, என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? தாத்தா வரலையா? சொல்லுப்பா, மாமா எங்க? சொல்லு மூசா, அப்பா விளக்குல இருந்து விடுவிச்சியா இல்ல வழக்கம் போல அந்த இடைஞ்சல் பண்ணிட்டாங்க? பாட்டி, தாத்தாவை அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன் பாட்டின்னு என் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சந்தோஷத்துல என் மூச்சை திணற அடிப்பேன்னு 1000 ஆசைகளோட ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் மூசா. இப்படி தனிமரமா வந்து நிக்கிறியே மூசா, என்னப்பா நடந்தது? எங்கப்பா உன் தாத்தா? பாட்டி, நாம எல்லாருமே தாத்தாவை விளக்குல இருந்து விடுவிக்கிறதுலயே குறியா இருந்தோமே தவிர ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் பாட்டி. பூதலோகத்துக்கு போனேன், மந்திரத்தை சொன்னேன், தாத்தாவை விளக்குல இருந்து விடுவிச்சேன். எல்லாம் கடவுள் சொன்ன மாதிரி கச்சிதமாவே நடந்தது. ஆனா என்னப்பா ஆனா? விளக்கு யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தாத்தா அடிமைங்கிறது தானே நிதர்சனம். இப்ப என் தாத்தா அந்த லீயோட அடிமை. அந்த லீ சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்யற ஏவலாளி.
முன்னாடியே அந்த லீய எஜமா எஜமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி நொறுங்கி போனேன்னு தெரியுமா பாட்டி? மழை விட்டும் தூபானம் போகலைங்கிற கதையா? விளக்குல இருந்து உங்க தாத்தா வெளியே வந்தோம் அந்த லீக்கு அடிமையா இருக்காரு. அந்த விளக்குல இருந்து அவரை மீட்கிறதுக்காக நீ மறுபடியும் அவங்கிட்ட போராடணுமா? மூசா, உன் போராட்டத்துக்கு ஒரு எல்லையே கிடையாதா? கடவுளே, ஏன்பா ஏன் எங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் சோதிக்கிற? பாட்டி, போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. எல்லாமே நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை பாட்டி. அத நான் அனுபவிச்சுதான் ஆகணும். போராடிதான் வாழ்ந்தாகணும். என்ன மூசா சொல்ற? ஆமா பாட்டி. தெய்வமா நாம வழிபட்ட விளக்க விளையாட்டுத்தனமா கிரிக்கெட்ல பந்தய வச்சு தோத்ததால தானே இவ்வளவு சிரமமும். பாவம், என்னால தாத்தாவும் அவஸ்தைப்படுறாரு. அததான் பாட்டி என்னால தாங்கிக்க முடியல. மூசா, சின்ன வயசுல நீ தெரியாம செஞ்ச தவறுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுக்க மாட்டான். அப்படி தண்டனை கொடுத்தா அவன் ஆண்டவனே கிடையாது. விளக்குல இருந்து தாத்தா மீட்ட உனக்கு அந்த லீகிட்ட இருந்து விளக்க மீக்கிறதா கஷ்டம்? இல்லப்பா, உன்னால முடியும். அந்த லீகிட்ட இருந்து விளக்க மீக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு போன என்னோட மூசாவா இப்படி கலங்கி நிக்கிறது? வீரத்துக்கு மரணமும் இல்ல, கண்ணீரும் இல்ல. நீ வீரன்டா, உன்னால எதுவும் முடியும். மூசா, உங்க தாத்தா அடிமையா இருக்கிறது புதுசு இல்ல. எத்தனையோ தடவை எவ்வளவோ பேர்கிட்ட உங்க தாத்தா அடிமையா இருந்திருக்காரு. அவர் மீண்டு வந்துருவாரு. அதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுறியே, அதுதான்ப்பா என்னால தாங்கிக்க முடியல. பாட்டி, நான் லீய ஜெயிக்க முடியலன்னு கலங்கல பாட்டி. தாத்தாவோட நிலைமைக்காக தான் கலங்குறேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு பாட்டி. அந்த லீக்கும் ஒரு முடிவு இருக்கு பாட்டி. அவனை சம்ஹாரம் பண்ணி விளக்கையும் தாத்தாவையும் கூடிய சீக்கிரமே நான் மீட்பேன். இது என் பூத குலத்து மேல சத்தியம்.